குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பொன்னம்பல சுவாமிகள். இவரோட சமாதி எங்கே இருக்குன்னா செம்பாக்கம், திருப்போரூரிலிருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய மார்க்கம். திருப்போரூரிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவு. சென்னையிலேருந்து போனீங்கன்னா ஒரு 55 கிலோமீட்டர் தொலைவு வரும். இந்த மகானுடைய 190வது குரு பூஜை சமீபத்தில் நடந்தது. இவர் சித்தியானது 1834. பாருங்க எவ்வளவு காலமாயாச்சு. ஆனாலும் இன்னைக்கும் அந்த மகானுக்கு வழிபாடுகள் நடக்கிறது. அந்த மகானுடைய அருளை தேடி பல பக்தர்கள் அங்கே வருகிறார்கள். அப்படின்னா எந்த அளவுக்கு சாநித்தியம் அந்த இடத்துல செம்பாக்கத்தில் இருக்கும். இந்த சுவாமிகளோட அப்பா அம்மாவை பார்த்தோம். திருச்சிற்றம்பலம் பார்த்தோம். அம்மா பேர் சொக்கம்மாள்னு பார்த்தோம். இவளுக்கு குழந்தை கிடையாது, இவர்களுக்கு குழந்தை கிடையாது. என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற உள்ளூரில் இருக்கிற கோவில் வட திருவானைக்காசனம் பார்த்தீங்களா, அந்த சிவன் கோவிலுக்கு போவாங்க. அந்த சிவன் கோவிலில் அடிக்கடி போய் அந்த சிவபெருமானையும் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளையும் வணங்குவார்கள். எங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும், எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், ஒரு ஆண்மகன் பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையை வைப்பாங்க. ஒரு நாளைக்கு இந்த கோவிலுக்கு இவங்க போகிறப்ப இந்த கோவிலில் ஒரு சன்னியாசி உட்கார்ந்துருக்கார், ஒரு துறவி உட்கார்ந்துருக்கார். திருப்போரூர் ஆலயம் முருகப்பெருமானுடைய ஆலயம், ரொம்ப பழமையான ஆலயம். சிதம்பர சுவாமிகள் அப்படிங்கிறவர் தான் அந்த கோவில் அந்த இடத்துல புதையுண்ட போது கண்டுபிடித்து திரும்ப ஆலயத்தை கொண்டு வந்தார். அந்த சிதம்பர சுவாமிகளை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த திருப்போரூர் ஆலயத்தில் ஒரு முருகப்பெருமான் ஆலயம் அப்படின்னா கார்த்திகை விசேஷம், சஷ்டி தினங்கள் விசேஷம், ஒரு விசாகம் விசேஷம், நிறைய விசேஷ தினங்கள். ஒரு விசேஷ தினம் அப்படின்னா திருப்போரூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரளுவார்கள். அந்த நேரத்தில் முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி பல சன்னியாசிகளும் வருவார்கள். அப்படி ஒரு சன்னியாசி ஏதோ ஒரு ஊர்லேருந்து புறப்பட்டு திருப்போரூர் போய்கொண்டிருக்கிறார். அப்படி போகிற வழியில் செம்பாக்கத்தில் இந்த சிவாலயத்தில் ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். காலையில் ஒரு 10-10:30 மணி நேரம் அது. அந்த சன்னியாசியை திருச்சிற்றம்பலம் பார்க்குறார். கோவிலுக்கு வந்திருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, திருச்சிற்றம்பலமும் அவருடைய மனைவி சொக்கம்மாளும் கோவிலுக்கு வந்திருக்காங்க. அந்த சன்னியாசியை பார்த்த உடனே இவருக்கு என்ன தோன்றுறது தெரியுமா, திருச்சிற்றம்பலத்திற்கு இவருக்கு நம்ம இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு தோன்றுறது. பொதுவாக ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறது மிக உயர்ந்த சிந்தனை, நமக்கெல்லாம் ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல். அன்னதானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அன்னதானம் கொடுப்பதற்கே நமக்கெல்லாம் ஒரு பேரு, ஒரு பாக்கியம் இருந்தால் மட்டுமே அது நமக்கு கிடைக்கும். இவர் உடனே என்ன பண்ணுறார், திருச்சிற்றம்பலம் மனைவி வீட்டுக்கு போயாச்சு, இவர் கோவிலில் இருக்க, நீ வீட்டுக்கு போ, நான் அவர்கிட்ட பேசிட்டு அவருக்கு சாப்பாடு நம்ம கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீ வீட்டுக்கு போய் மெல்ல எல்லாத்தையும் எடுத்து வை, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு மனைவி அனுப்பிச்சிட்டார். மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் மெல்ல போய் அந்த துறவிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அவரை வணங்கி விட்டு அவர்கிட்ட கேட்குறேன், சுவாமி உங்களுக்கு ஆகாரம் சாப்பாடு இன்னைக்கு எங்கள் வீட்டில் நீங்கள் எடுத்துக்கலாமா, நான் வீட்டில் தயார் பண்ண சொல்லட்டுமா, எனது மனைவியை தயார் நிலையில் இருக்குமாறு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறேன். அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிதி போஜனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அழையாமல் நமது இல்லத்திற்கு வரக்கூடிய விருந்தாளி. நம்ம சொந்தக்காரங்களோ நமக்கு தெரிஞ்ச நண்பர்களோ, நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன்டா, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரேன், நீ எல்லாம் டிஃபன்லாம் ரெடி பண்ணி வை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர் அதிதி அல்ல. ஏன்னா முன்கூட்டி தகவல் கொடுத்து விட்டு நமது இல்லத்திற்கு வரக்கூடிய விருந்தாளி. தகவலே கொடுக்காமல் திடீரென்று நமது இல்லத்திற்கு வரக்கூடியவர்கள்தான் அதிதி. அதைத்தான் அந்த காலத்தில் அதிதி போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க.
வீட்டில் சமையல்லாம் முடித்த பிறகு வீட்டு வாசலில் வந்து வீட்டினுடைய தலைவர் அமர்ந்திருப்பார். அந்த தெரு வழியாக செல்லக்கூடிய ஒரு அதிதிக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. இதுதான் அதிதி போஜனம். இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.